இன்றைக்கி நம்ம சங்குப்பூ வச்சு ஒரு கேரமல் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதே தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடுப்பை பற்ற வச்சு பாலை காசி அந்த பால் எடுத்து ஓரமாக வச்சு அதில் சங்குப்பூவை போட்டிங்கன்னா அது நீல கலரில் மாறணும். அப்புறம் சர்க்கரையை கேரமல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா போட்டு கிண்டிங்க கேரமல்ஸ் ஆகிடும். நாங்கள் லைட்டாக கசக்க விட்டேன், அதை கசக்க விடாமல் அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி அதுக்கப்புறம் ஒரு எம்டி கண்டை எடுத்து ஒரு முட்டையை போட்டு 2 முட்டையை போட்டு கண்டன்ஸ் மில்லை ஊற்றி நல்லா கலக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த காசி வச்ச பாலை, அது சங்குப்பூ பாலை அதை தூக்கி ஊற்றி நல்லா வடிகட்டி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும், முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கலக்கிட்டு இந்த தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி ஃபில்டர் பண்ணி வச்சு நம்ம இட்லி குக்கரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். அதை அப்படியே ஃப்ரீசரில் போட்டு எடுத்து 2 மணி நேரம் ஃப்ரீசர்லேயே வச்சு இந்த மாதிரி சாதம் நம்ம கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஷேப் போடணும். எனக்கு ஷேப் போடல, உங்களுக்கு ஷேப் போடுற மாதிரி அழகாக ஃப்ரிட்ஜில் பொறுமையாக வச்சுடுங்க. எனக்கு அவசரத்தை நம்ம எடுத்துட்டேன். இதுக்கு மேலே சாப்பிட்டாங்க அம்மா அடிப்பாங்க. அதை நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிட போகிறேன். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.